பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவாராக. லூக்கா 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். பார்த்தீங்களா, இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஒரு நபரை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் பேர் சிமியோன் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய அந்த கேரக்டர்ஸ் நாம் பார்க்கும்போது அவர் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனுமாய் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ஓகே, இதில் அடிக்கோடிட்டு நாம் நோட் பண்ணுற ஒரு முக்கியமான வார்த்தை பரிசுத்த ஆவி அவன் மேல் இருந்தது. அவர் மேல் பரிசுத்த ஆவி இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அவர் பரிசுத்த ஆவியின் கீழ் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் மேலே பரிசுத்த ஆவி இருந்துச்சுன்னா அவர் பரிசுத்த ஆவியின் கீழ் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். பார்த்தீங்களா? அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டதுமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நீ அந்த கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து அவர் குழந்தையாக, அவர் உலகத்தில் அவர் மேசியாவாக இரட்சகராக வந்து பிறப்பார். அவரை நீ காணும் முன்பாக நீ மரிக்க மாட்டாய் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவராலே அவருக்கு ஒரு வாக்கு தத்தங்கள் அவருக்கு அறிவிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆவியானவர் வசனத்தில் மூலமாக, வாக்கு தத்தங்கள் மூலமாக என்ன பண்ணுறார்? ஒரு காரியத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி அவருக்கு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் ஏனோதானன்னு ஒரு வாழ்க்கை வாழல, பரிசுத்த ஆவி அவர் மேல் இருந்தது. அதனால் அவர் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனுமாய் ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்தார். முடிவாக உம்முடைய இரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி பரிசுத்த ஆவி அவருக்கு அருளப்பட்ட, கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை அவர் சுதந்திரித்து கொண்டார். பார்த்தீங்களா? அப்போ இத்தனை ப்ராசஸ் இருக்குது. அப்போ நம்மளே வேதத்தை வாசிக்கிறோம், எத்தனையோ ஆசீர்வாதங்கள், வாக்கு திட்டங்கள், தேவனுடைய கட்டளைகள், இதன்படி நடந்தால் இப்படி அப்படின்னு நிறைய காரியங்களை நம்ம வாசிக்கிறோம், நாம் விரும்புகிறோம். இதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், சுதந்திரித்து கொள்ள வேண்டும், என் குடும்பத்தில் இந்த காரியம் நடக்க வேண்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்க வேண்டும், என் தொழிலில் இந்த காரியம் நடக்க வேண்டும். எத்தனையோ காரியங்களை நாம் விரும்புகிறோம், ஆசைப்படுகிறோம், சில வேலைகளை காத்திருக்கிறோம் ஜெபத்தில். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்த ஆவியானவருடைய துணை மிக மிக அவசியம். அவருடைய வழிநடத்தல் மிக மிக அவசியம். அவருடைய அனுகிரகம் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியம் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக சிமியோன் நம்மளுக்கு சொல்லித்தரார். பார்த்தீங்களா? அன்றைக்கி அவர் அப்படி இருந்தனால தான், அப்படி பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலோடு ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால தான் அவரால் அப்படி இருந்த முடியுது. என்ன முடிஞ்சு? தேவ பக்தி நீதியும் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். இன்றைக்கி நிறைய வேளையில் காத்திருக்கிறோம், இருந்தாலும் தேவனுடைய நீதியை நம்மளால் செய்ய முடியவில்லை. நம்மளால் தேவ பக்தியுள்ள ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியவில்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானுடைய லீடிங்லேருந்து மிஸ்லீடாகி நம்ம என்ன பண்ணுறோம்? உலக மனிதர்களையும் உலக காரியங்களையும் மாம்ச காரியங்களையும் ஒரு சில வேளையில் இந்த காத்திருக்கிற அந்த ப்ராசஸில் என்ன பண்ணிடுறோம்? சோர்வடைந்து நம்ம பேக் ஸ்லைடிங் ஆகி நிறைய வழியில் என்ன பண்ணுறோம்? நம்ம அப்படியே பின்னாக திரும்பி பார்க்கிறோம், இந்த உலகத்தை பார்க்கிறோம். இப்படி இருக்கும்போது நாம் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட, அருளப்பட்ட அந்த வாக்கு தத்தங்களை சுகந்துத்து கொள்ளுகிற அந்த ப்ராசஸில் டிலே ஆகுது. அந்த இடத்துல ஒரு ஆப்ஸ்டக்கிள்ஸ் வருது, அந்த இடத்துல ஒரு தடைகள் வருகிறது. அந்த இடத்துல ஒரு சூழ்நிலைகள் மாறும்போது நம்ம என்ன பண்ணுகிறோம்? நாம் சோர்வடைகிறோம். ஆண்டவரே, எனக்கென்று சொன்னீங்களே, விசுவாசமுள்ள நான் ஜெபத்தில் பெற்றுக்கொள்வேன்னு சொன்னீங்களே, நானும் ஜெபிக்கிறேன், நானும் வேதம் வாசிக்கிறேன், நானும் ஊக்கமாக உபவாசம் இருந்தெல்லாம் ஜெபிக்கிறேன், ஏன் ஆண்டவரே எனக்கு இது நடக்க மாட்டேங்குது, ஏன் ஆண்டவரே நம்ம கேட்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? அவருடைய பார்வைக்கு முன்பாக உத்தமனாக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், அவர் கீழ்ப்படைந்தவராக தேவன் அவருடைய வாழ்க்கையில் ஒரு காத்திருப்பை அவர் தந்தார். தன்னுடைய 99வது வயதில் தேவன் அவர் நம்ப பண்ணின, அவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறார். அப்பொழுது கூட தேவன் சொல்கின்ற வார்த்தை, நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு. பார்த்தீங்களா?
அப்போ உத்தமனுக்கு தான் கர்த்தர் துணை செய்கிறார், உத்தமனுக்கு தான் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொள்கின்ற அந்த போக்கை உண்டு பண்ணுகிறார். உத்தமனுக்கு தான் தேவன் எல்லா காரியத்திலையும் தேவன் ஜெயத்தை தருகிறார். தானியனுடைய காரியமோ ஜெயமாயிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் அவன் 3 வேளையும் ஜெபிக்கிற நபராக இருந்தார். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த துணையோடு அவர் ஒரு பெரிய பதவியில் இருக்கலாம், பெரிய பொறுப்பில் இருக்கலாம், பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம், 1000 இருந்தாலும் தேவனோடு செலவிடும் நேரம் அது ஒரு நாளும் வீணாக போகாது. இந்த அருமையானது பாடல் வரிக்கேற்ப அவர் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் அவர் ஜெபித்தார். அதனால் அவருடைய காரியம் ஜெயமாக இருந்தது. அவர் நிறைய காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் தேவன் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் காத்திருக்கிற வேலையில் நம்ம மிஸ்லீட் ஆகிறோமா? காத்திருக்கிற வேலையில் நம்ம சோர்ந்து போகிறோமா? காத்திருக்கிற வேலையில் நம் உலகத்தை நோக்கி பார்க்கிறோமா? நம்முடைய அந்த பாதையில் நிறைய வேலையில் உலகத்துடைய இச்சைகளிலும் சிற்றின்பங்களிலும் நேரத்தை செலவிட்டு ஆவியானோடு இருக்கிற அந்த தொடர்பை இழந்து விடுகிறோமா? நீங்கள் இந்த காலை வேளையில் சிந்தித்து பாருங்கள். ஆவியானவர் உங்களோடு அவர் இடைப்பட, உங்களோடு பேச அவர் விரும்புகிறார். அவர் உங்களுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுங்க. பரிசுத்த ஆவி உங்கள் மேல் இருக்கணும். ஏதோ ஒரு நாள் ஆராதனை வேளையில் ஜெபிக்கிறேன், ஜெப வேளையில் அந்த ஆவியானவரை நான் அன்னைபாஷையோடு ஜெபிக்கிறேன் இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம கூடி வரும்போது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஆவியானவருடைய துணை நம்ம வாழ்க்கையில் அவசியம். காலையில் ஜெபிக்கிறீங்களா? எழுந்தோடனே ஆவியானவரே என்னை வழிநடத்தி சொல்லுங்கள், ஜெபிங்க. மதியான வேளையில் ஜெபிங்க, மாலை நேரத்தில் ஜெபிங்க, இரவு வேளையில் ஜெபிங்க, நடு ஜாமத்தில் ஜெபிங்க. ஆவியானவரே என்னை நடத்துங்க, என்ன சப்பா சொல்லுங்க ஆண்டவரே, கேளுங்க. அவர் நல்ல ஆவியானவர், செம்மையான பாதையில் வழி நடத்துவார். அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளார், கோபம் கொள்கிறார். அவர் இடத்துல கேளுங்க. ஒரு தகப்பன் இடத்துல ஒரு குழந்தை எவ்வளோ அருமையாக உரிமையோடு கேட்குதோ, சந்தேகங்களை கேட்குதோ, கேள்விகளை கேட்குதோ, அது மாதிரி கேளுங்க. அவர் வசனத்தின் மூலமாக உங்களோடு பேசுவார். பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும்போது நிச்சயமாகவே அவர் நம்ப பண்ணின வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக உங்கள் வாழ்க்கையிலே தோல்வி என்பதல்ல, மரணம் என்பதல்ல, நிச்சயமாக ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்துவார். அவருடைய பலத்த கரத்தில் பரிசுத்த ஆவியானுடைய நிழலில் அடங்கி இருக்கும் போது அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. பார்த்தீங்களா? அப்போ அந்த சூழ்நிலையில் ஆவியானுடைய துணை நமக்கு அவசியம். ஜெபிப்பீங்களா? எங்களை மிகவும் அன்பாக நேசிக்கிற அன்பின் பரலோக தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுனதுக்காக நன்றி. அன்று சிமியோட வாழ்க்கையில் பரிசுத்த ஆவி அவர் மேல் இருந்தது. ஆண்டவரே, ஆவியானவரால் அருளப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. ஏற்ற வேளையிலே அவர் உடைய இரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி மகிமைப்படுத்தினார். அதே போல் நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் உமக்கு காத்திருக்கும் போது, உமக்கு முன்பாக நீதியும் தேவ பக்தியும் ஆண்டவரே வைராக்கியமுள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழும் போது, பரிசுத்த ஆவியோட துணையோடு ஒரு வாழ்க்கையை வாழும் போது நிச்சயமாகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சுதந்திரத்துக் கொள்வோம் என்று விசுவாசிக்கிறோம். அப்பேற்பட்ட நம்பிக்கையும் விசுவாசத்தையும் இந்த காலை வேளையில் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நீர் விதைக்க முடியாத ஜெபிக்கிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி பார்க்கிறோம். அதை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இது எங்களுடைய பலத்தினால் அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியானவரே உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி வசனத்தில் பார்க்கிறோம். உம்முடைய ஆவியானவர், நல்ல ஆவியானவர் எங்களை வழிநடத்தி சொல்லுங்க, எங்களை பலப்படுத்துங்க. உடைய வசனத்தில் ஆண்டவரே உறுதியாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய முடியாத ஜெபிக்கிறேன். அப்பேற்பட்ட மகிமையான அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை பாத்திரவான்களாய் மாற்றுங்க. அன்று ஆபிரகாமுக்கு நீர் எனக்கு முன்பாக நீர் உத்தமனாய் இரு என்று சொன்னதை போல நாங்கள் ஒரு வாழ்க்கை உமக்கு முன்பாக உத்தமனாய் ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ நீர் எங்களை கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இதற்கு தடையாக இருக்கிற எந்த காரியங்களுக்கும் நாங்கள் இசைந்து விடாதபடி ஆவியானவரே எங்களை நீர் தடுத்து நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்யுங்க, நீர் உதவி செய்யுங்க. இந்த நாள் முழுசும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.